உங்க கம்பெனிக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது நான் இல்ல மேடம். இதோ இந்த ஆதிரை தான் காரணம். அதனால நீங்க இந்த செயினை ஆதிரைக்கு தான் கிஃப்டா கொடுக்கணும். ஐயோ இல்ல மேடம், இந்த கிஃப்ட் நியாயமா சுப்பக்காவுக்கு தான் சேரணும். நான் அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் தான். என்னோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். அதுக்கு இவங்க எனக்கு நல்ல சம்பளமும் கொடுக்கறாங்க. அதுக்கு மேல எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேணாம் மேடம். நீங்க தப்பா நினைச்சுக்காம இந்த செயினை நீங்க சுப்பக்காவுக்கே கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ். உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. அதுவும் ஒன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஆதிரை. வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு குண்டூசி ஃப்ரீயா கிடைச்சாலும் அது வேணான்னு சொல்லாம சந்தோஷமா வாங்கிட்டு போறவங்க இருக்கிற இந்த காலத்துல உன் உழைப்புக்கும் திறமைக்கும் நியாயமா சேர வேண்டிய பரிசை கூட வேணான்னு மறுத்து உன் கம்பெனி ஓனர்கிட்டயே கொடுக்க சொல்றியே. உன்னோட இந்த நல்ல மனசும் நேர்மையான குணமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காகவே இந்த செயினை நான் என்னோட அன்பளிப்பா இதை உனக்கு கொடுக்கறேன். மேடம் தயங்காத, வாங்கிக்கோ. இந்தா, மறுக்காம வாங்கிக்கோ. வாங்கிக்கோ ஆதிரை, வாங்கிக்கோ. தேங்க்ஸ் மேடம். அம்மா வணக்கம்மா. ஆறுமுகம் உள்ளவா. மா வணக்கம்மா. இது என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். அம்மா தான் வந்து தாலி எடுத்து கொடுத்து என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணுமா. முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தாமா வைக்கிறேன். நீங்களும் ஐயாவும் இதை வாங்கிட்டு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணுமா. என்ன ஆறுமுகம், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? எங்க ஆசீர்வாதம் உன் பொண்ணுக்கு எப்பவும் உண்டு. என்கிட்ட நீ டிரைவரா எத்தனையோ வருஷம் விசுவாசமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த வகையில பார்த்தா இவ என் வீட்டு பொண்ணு மாதிரி. இவளை எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா கல்யாணம் பண்ணி வச்சு புகுந்த வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்னோட கடமை. இவளோட கல்யாண செலவு, சீர் செலவு எல்லாத்தையும் நானே பண்ணிடுறேன். ஜனா பாத்துக்கோ. என்ன? ஓகே மேடம். மா நீங்க தான் எனக்கு குலதெய்வமே. இருங்க 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 இருங்க, என்னது இது? நான் என்னோட கடமையை தான் பண்றேன். என்ன கடவுளாக்கி தள்ளி வச்சிடாதீங்க. சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜனா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாரு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. போலாமா. நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்கள நாம பாத்துக்கிட்டா நம்மள கடவுள் பாத்துப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அது உண்மைதான்னு தோணுது மேடம்.